அக்பர் அல்லாஹு 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 அக்பர். நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். தகப்பல் மின்னா வ மின்கும் சாலிஹா அஅமாலினா. உங்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான நாளில் நம்ம எல்லாம் அல்லாஹ் கடத்தி அழைத்து வந்திருக்கிறார். யாருக்கும் எப்போதும் எந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று வெறும் வாயிலே மக்கள் சொல்வார்கள். அதை அனுபவபூர்வமாக உணர வைத்த காலகட்டம் இந்த காலகட்டம். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை என்று வெறும் வாயால் சொல்லுவோம். ஆனால் அதை அனுபவபூர்வமாக அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் பல பேருக்கு காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்மை இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான நாளில் நம்ம இப்ப என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஒரு போலீஸ் ட்ரைனிங் போய் செய்வாங்க. நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு கடைசி நாள் அந்த ட்ரைனிங் முடிகிற நாள் மட்டும், அதுக்கடுத்து அவங்க டியூட்டிக்கு போறாங்க. அப்ப அந்த ட்ரைனிங் முடிஞ்சு ஒரு லாஸ்ட் நாள் மட்டும் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வைப்பாங்க. அதுதான் ஈத். நாம் இவ்வளவு நாள் ஒரு மாதம் எடுத்திருப்பது ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்ல சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து, நம்ம தொடர்ந்து ஒற்றைப்படை இரவுல பார்த்தோம். சொர்க்கத்தின் வாசல்களை திறந்துனா நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன். சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இதா ஜா ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah வ குலிகத் அப்வாபுன் நார். ரமலான் வந்து விட்டால் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இதுக்கு மீனிங் என்ன? இப்ப யார் சொர்க்கத்தில் இருக்கிறான்? அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசலை திறந்து வச்சிருக்கிறான். யார் போறதுக்கு? இனிமேதான் போகணும். யார் போறதா இருந்தாலும். யார் நரகத்தில் இருக்கிறான்? அல்லாஹ் நரகத்தின் வாசல் மூடி வச்சிருக்கிறான். அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் அமல் செய்வதற்கான ஒரு எண்ணத்தை, ஒரு ஆர்வத்தை எல்லாம் அதிகப்படுத்துவான் இந்த மாதத்தில். நரகத்தை விட்டு நீங்கள் தவிர்த்திருப்பதற்கான ஒரு எச்சரிக்கை உணர்வை அதிகப்படுத்துவான் அல்லாஹ் இந்த மாதத்தில். அது மாசம் முடிஞ்சு போச்சு நேத்தோட. இப்ப அதுதான் இங்க சந்தோஷத்தை விட நம்முடைய ட்ரைனிங் காலம் வந்து க்ளோஸ். இப்ப அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்ட சப்ஜெக்டும் ஓவர். மூன்றாவது என்ன? சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும், நரகத்தின் வாசல் மூடப்படும். மூணாவது என்னது? மூணாவது ஷைத்தான் விலங்கிடப்படும். இப்ப மெயினான ஹீரோ வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க. இன்னையில இருந்து ஒரு மெயின் ஹீரோவை இன்னில இருந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு ட்ரைனிங் பீரியட்ல முடிஞ்சிருச்சு. இதைத்தான் இப்பதான் நம்ம கற்பனை பண்ணணும் பெருநாளை. இப்ப இன்னையில இருந்து நம்முடைய அதுவும் முபீன், நம்முடைய தெளிவான ஒரு எதிரியை திறந்து விடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பயிற்சி காலத்துக்கு பின்னால் நாம் வந்து களத்தில் இறங்க போகிறோம். அப்ப இந்த களத்தில் நம்முடைய கடமை என்னவாக இருக்கும்? வழக்கம் போல நம்ம இந்த 30 நாட்கள் நிறைய பயான், நிறைய ஹதீஸ், நிறைய குர்ஆன் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய தொழுகைகளில், நம்முடைய வணக்க வழிபாடுகளில், நம்முடைய குர்ஆன் திலாவத்தில், நம்முடைய இபாதத்தில் நிறைய கவனம் செலுத்தி விட்டோம். இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனையை கேட்டார்கள் பத்ர் நேரத்தில். இதே ரமலான் என்ன துஆவை கேட்டார்கள் என்றால், அல்லாஹும்ம இன் தஹ்லிக் ஹாதிஹில் அஸபா லம் துஅபத். இறைவா, உலகில் இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் நீ இந்த உலகில் வணங்கப்பட மாட்டாய். இது ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ.
இது ரொம்ப ரொம்ப கருத்தாளமா யோசிக்கணும் இந்த துஆவை. இறைவா, இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டா என்று துஆ கேட்டாங்க. இது ஏன் கேட்டாங்க, எப்ப கேட்டாங்க? பத்ர்ல எதற்காக அப்படி கேட்டார்கள்? நாங்க இருக்கிறது இதுதான் குரூப், நாங்க ஒரு 113 பேர் இருக்கிறோம். உன் முன்னால வந்து எல்லாத்தையும் போட்டுட்டோம், களத்துக்கு ரெடி ஆயிட்டோம். எங்களுக்கு நீ வெற்றியை கொடுக்கல, எங்களை நசுக்கணும், எங்களை அழிச்சிடணும், நாங்க எங்களை இல்லாம ஆக்கிடணும்னு நினைக்கிறாங்க எதிரிகள். நாங்கள் அழிக்கப்பட்டு விட்டால், நாங்கள் தோல்வி அடைந்து விட்டால் லம் துஅபத், நீ இந்த உலகில் வணங்கப்பட மாட்டாய் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே பொறுப்புணர்வான வார்த்தைகளை இன்றைக்கும் இந்த சமூகம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் பல வருடங்கள் நம்முடைய பெருநாள் தொழுகையில ஒன்னொன்னா நம்ம வந்து நினைவுபடுத்திட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு எவ்வளவு தூரம் வந்து விட்டார்கள் என்றால், நம்முடைய வீட்டு பெண்மணிகள் அணியக்கூடிய ஹிஜாபின் மீது நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு நெருங்கி ஆகிவிட்டது. இன்னமும் நம்ம வந்து நமக்கு எதுவும் நடக்காது, இந்த சமூகத்துக்கு எதிராக எதுவுமே நடக்காது, நமக்கு நம்ம சந்தோஷமா தான் இருக்க போறோம் என்று நம்பிக்கொண்டிருந்தால், மீண்டும் உங்களை அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனைக்கு அழைத்து செல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். எதிரிகள் எங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், எப்படி இருந்தாலும் நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனையை கொஞ்சம் கவனமா உற்று நோக்குங்க. எங்களை அழித்து விட வேண்டும், நாங்கள் இருக்கவே கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி ஒரு கால் நாங்கள் அழிக்கப்பட்டு விட்டால், நாங்கள் தோல்வி அடைந்து விட்டால், நீ இந்த உலகில் வணங்கப்பட மாட்டாய், இதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆவே கேட்டார்கள். அப்ப இந்த சமூகம் ஒரு முஸ்லிம் சமூகம், யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத சமூகம், சக மனிதனுக்கு அநீதி இழைப்பது இறைவனுக்கு இழைக்கக்கூடிய அநீதி என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த உலகில் இருக்கக்கூடாது என்று நினைத்து எதிரிகள் செயல்படுவார்களே. ஆனால் நம்முடைய ஒவ்வொருவரின் மீதும் இந்த ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ மாதிரி நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு காடு பற்றி எரிந்தது. நான் அடிக்கடி சொல்லும் உதாரணம், ஒரு காடு பற்றி எரிந்தது. ஒரு காடு, பெரிய காடு இருக்குல்ல, அது பற்றி எரிந்தது. கொஞ்சம் வெயிலா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை, அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, முடிச்சுக்கலாம் பெருநாள் உரை. ஒரு காடு பற்றி எரிந்தது. அப்படி பற்றி எரியும் போது காட்டில் மிகப்பெரிய பிராணிகள் எது? யானை. மைட்டியான, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு கர்வமான பிராணி எது? சிங்கம். பெரிய பிராணி எது? யானை. சிங்கம், யானை, புலி, சிறுத்தை, குரங்கு உட்பட எல்லாம் அந்த பக்கம் பத்திக்கிட்டு எரியுது, இப்படி ஓடு. எல்லாம் அந்த பக்கம் பத்திக்கிட்டு எரியும் போது இப்படி ஓடுது. எல்லாம் இப்படிதான் ஓடுவாங்க, தீ பற்றிடும்ல. தீ பற்றி எரிகிறது, காட்டு தீ பற்றி எரிகிறது, எல்லா பிராணிகளும் இப்படி ஓடுது, எல்லாம் இப்படி ஓடுது, பயங்கர பயந்து ஓடுது. இந்த பக்கமா இப்படி பத்தி எரியுதா, இப்படி ஓடுவாங்கல்ல எல்லாரும், இப்படி பத்தி நெருப்பு வருது, இப்படி எல்லாரும் எல்லா பிராணியும் ஓடுது, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பெரிய பிராணிகளையும் ஒரே ஒரு சிறு பிராணி திரும்பி பார்க்க வைத்தது. அது என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு ஹம்மிங் பேர்ட், அதாவது சிட்டுக்குருவி, தேன் சிட்டு இருக்கு, சிட்டுக்குருவியோட சின்னது தேன் சிட்டு, இவ்வளவு இருக்கும் அதோட அழகு. அந்த ஒரே ஒரு தேன் சிட்டு மட்டும் நெருப்பை நோக்கி ஓடியதா, நெருப்பை நோக்கி ஓடியதா. இந்த போற வேகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னை தற்காத்துக் கொள்ள ஓடுதுல. யார் யார் ஓடுறா? சிங்கம் ஓடுகிறது, யானை ஓடுகிறது, குரங்கு ஓடுகிறது, பூளை ஓடுகிறது, புலி ஓடுகிறது, எல்லாம் ஓடுது. இந்த ஒரே ஒரு சிட்டை நோக்கி எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கேட்கிறார்கள், எங்கே செல்கிறாய் என்று கேட்டார்கள். காட்டு தீ உதாரணமா தான் சொல்லுவாங்க, காட்டு தீ மாதிரி பத்திக்கிச்சுவாங்க இல்லையா, வேகமா பரவும். அதுதான் வேகமாக அடித்து வருகிற காட்டு தீயை அதனுடைய எதிர் திசையை நோக்கி, அதை பற்றி வருகிற எதிர் திசையை நோக்கி ஒரு சாதாரண தேன் சிட்டு பறந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்டின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்கள், எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்போது அந்த தேன் சிட்டு சொன்னது, காடு பற்றி எரிந்த போது, நீ வசித்துக் கொண்டிருக்கும் காடு பற்றி எரிந்த போது நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் என்னை கேட்பான். என்னுடைய அழகில் நான் எவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கிறேனோ அந்த தண்ணீரை அதை அணைப்பதற்கு நான் பயன்படுத்துகிறேன் என்று பதில் சொல்வேன் என்று அது சொன்னது. அதுதான் இந்த சமூகத்துக்கான உதாரணம். என்னால் என்ன செய்துவிட வேண்டும் முடியும் இந்த சமூகத்துக்கு என்று நினைக்காதீர்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். It is not about the results, it is all about the effort. நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு கலட்டி போட்டீர்கள், எதை நீங்கள் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் போட்டீர்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன் ஹத்தா அன் தல்கியா அஹாக பிவஜ்ஹின் தலீக் இத்தகுன் நார் வலவ் பிஷித்தி தம்ரா. நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பேரித்தம்பளத்தின் ஒரே ஒரு பகுதியை கொடுத்தாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அப்ப என்ன நினைக்கிறோம்னா, நம்மளா இந்த சமூகத்தை பாதுகாத்துற போறோம், நம்ம மேலேயா பொறுப்பு இருக்கு? ஒவ்வொருவரின் மீதும் பொறுப்பு இருக்கு. ஒரு காடு பற்றி எரிந்த போது தன்னால் என்ற ஒரு தன்னுடைய அழகில் வைத்திருக்கும் தண்ணீரை ஊட்டுகிறது அல்லவா, அப்படித்தான் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவருடைய கடமை இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் எடுத்துக் கொள்ளுங்கள். தாமஸ் கார்லைல், அல்போன்சோ டி லா மார்டினஸ், மைக்கேல் ஹார்ட், பெர்னார்ட் லூயிஸ், எல்லாரும் எடுத்துக்கங்க. எந்த வரலாற்று ஆசிரியர் எழுதினாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாறை மறந்தோ மறைத்தோ எழுதிவிட முடியாது. அப்படி உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அல்லாஹ்வுடைய தூதர். யாரை வைத்து ஏற்படுத்தினார்? யாரை வைத்து ஏற்படுத்தினார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சமூகத்தில் அடிமை என்று இழிவாக பார்க்கப்பட்டவர். உம்மை மக்தூம், கண் தெரியாதவர். நம்ம நினைக்கிறோம் நம்மால் இந்த சமூகத்திற்கு என்ன செய்து விட முடியும்? அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் சமூகத்தில் யாரை இழிவானவன் என்று நினைத்தார்களோ, யாரை கட்டி வைத்து உதைத்தார்களோ, யாருடைய நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்தார்களோ, யாரை சுடுமணலை நிர்வாணப்படுத்தினார்களோ, அவனை காபத்துல்லாவின் மீது ஏறி தக்பீர் சொல்லும், பாங்கு சொல்லும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதனால் இந்த சமூகத்துக்கு நான் சொல்ல வருவது, நமக்குள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு எண்ணம் இருக்கிறது. நான் என்ன செய்து விட முடியும் இந்த சமூகத்திற்கு? சமூகத்தின் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ் கடமையை விதித்திருக்கிறார். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்காக காத்திருக்கிறது. இந்த சமூகம் அடிபடும் போதும், உதைபடும் போதும், வதைபடும் போதும், நசுக்கப்படும் போதும், ஒடுக்கப்படும் போதும் சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி உண்டு. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய தியாகத்தின் மீது வளர்ந்ததுதான் இந்த இஸ்லாம். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல நம்ம ஒரு பயிற்சி பட்டறை, ரமலான் என்கின்ற ஒரு பயிற்சி பட்டறை முடித்துவிட்டு ஒரு பிராக்டிகல் லைஃப் வந்துட்டு இருக்கோம். பிராக்டிகல் லைஃப் ரொம்ப கொடூரமா இருக்குது இன்னைக்கு. இன்றைக்கு காலகட்டத்தில் பிராக்டிகல் லைஃப் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில் முஸ்அப் பின் உமைருடைய தியாகத்தை நினைவுபடுத்தி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அழகு வனப்பு படைத்தவர், பெரிய செல்வம் படைத்தவர். உலகத்தில் யாருக்கும் அஞ்ச மாட்டார், தன்னுடைய தாயை தவிர. அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் பயப்படுவார், அந்த ஊரே பயப்படுவாங்க அவங்க அம்மாவுக்கு. அவ்வளவு பெரிய செல்வந்தர், அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர்களுடைய தாய். ஹன்னாஸ் அந்த அம்மா பேர். அப்போ அந்த அம்மாவுக்கு மட்டும் தான் அவர் பயப்படுவார். முஸ்அப் பின் உமைர் நடந்து சென்றார்னு சொன்னா இந்த பக்கமா அவர் போனாருன்னு அவருடைய ஸ்மெல் வச்சு சொல்லிடலாம். அவ்வளவு உயர்ந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவார். அவருடைய ஆடைகளை பற்றி இப்படி வர்ணித்து சொல்வார்கள். அவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் அவர் போடுவார். அவருக்கு என்னமோ தெரியல இந்த இஸ்லாம் மேல ஒரு ஈர்ப்பு. அந்த இஸ்லாத்தை அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கம்ல ஒளிந்திருந்து சொல்லும் போதெல்லாம் அங்க போய் கத்துக்கிட்டு வந்துட்டார். அப்ப இவர் ஒரு நாள் தொழுவுறது அவங்க அம்மாட்ட போய் ஒரு போட்டு கொடுத்தாரு. அப்ப அவங்க அம்மா பிடிச்சி அவர் கைகால கட்டி போட்டாங்க. நிறைய பெரிய சம்பவம் கேட்கறாங்க, அவர் எதிர்த்து பேசுறாரு, கைகால கட்டி போட்டாங்க. அந்த ஊரின் மிகப்பெரிய அழகு வனப்பு மிக்க பெண்கள் எல்லாம் அவர்தான் வேண்டும் என்று இயங்குவார்கள். அந்த ஊரில் அழகு மிக்க ஆண்கள் எல்லாம் இவரை போன்ற ஆடை அணிய வேண்டும் என்று நினைப்பார்கள். வாசனை திரவியங்கள் போட வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த முஸ்அப் பின் உமைரை கட்டி போட்டார்கள் வீட்டில். எப்படியோ சமாளித்து விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் மக்காவில், தாருல் அர்கமில். எங்க முஸ்அப் பின் உமைர் ரொம்ப நாளா காணுமே ரசூலுல்லாஹ் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்அப் பின் உமைர் வருகிறார். ஒரு வழி இல்ல, அம்மா கிட்ட பயங்கரமா ஃபைட் பண்ணி, எனக்கு நான் போய் தான் முஸ்லிமா தான் இருப்பேன் அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறாங்க. பரவாயில்ல, முஸ்லிமாக வாழ்ந்தால் போதும், இதுதான் நமக்கு பாடம். பரவாயில்ல, நான் முஸ்லிமாக வாழ்ந்தால் போதும். அப்போது அந்த தாய் அவருடைய ஆயிரக்கணக்கான பொருளாதார மதிப்பு மிக்க அந்த ஆடைகளை கலைந்து விட்டார். அவர் அணிந்து வந்த வாசனை திரவியங்களை பிடுங்கி விட்டார். எல்லாத்தையும் முடிவிட்டார். ஒரே ஒரு பழைய போர்வையை கொடுத்தார். அந்த பழைய போர்வையை கிழித்து இரண்டாக கிழித்து கீழ் ஒன்றுக்கும் மேல் ஒன்றுக்கும் கட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த மக்காவே யாரை பார்த்து வியந்து பார்க்குமோ, ஒட்டுமொத்த மக்காவே யாரை பார்த்து இவனை போன்று வாழ வேண்டும் என்று நினைக்குமோ, அந்த முஸ்அப் பின் உமைர் அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்துக்கு முன்னால் இவரை விட என்னை கவர்ந்தவர் யாரும் இல்லை, இன்றைக்கு அவருடைய நிலையை பாருங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு பழைய போர்வையை மேல் போர்த்திக் கொண்டு கீழே அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வந்தார். அத்தோடு முஸ்அப் பின் உமைருடைய தியாகம் முடியவில்லை. மதீனாவில் முதன்முறையாக அல்லாஹ்வுடைய தூதரால் அனுப்பப்பட்டு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பினார். உலகத்தின் செல்வமோ, வனப்போ, வாசனை திரவியங்களோ, ஆடை அணிகலன்களோ, தாயின் பாசமோ, உலகத்தின் செல்வமோ, வசதியோ, பொருளாதாரமோ எதுவுமே அவரை தடுக்கவில்லை. இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு மதீனாவிற்கு சென்றார். உஹது போர்க்களத்திலே உஹது போர்க்களம் புகுந்தார். பத்ருக்கு பின்னால் உஹது போர்க்களம் புகுந்தார். மார்க்கம் நிலைக்க வேண்டும், இந்த இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும், இந்த இஸ்லாத்திற்காக நம்முடைய தியாகங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்பது மட்டுமே எண்ணமாக இருந்தது. உலகத்தில் அப்படி ஒன்றும் நம்மளுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்திரல, ஆனால் அவருக்கு எல்லாமே கொடுத்திருந்தார். எல்லா வாய்ப்பும் இருந்தது. அவர் ஷஹீதான போது எப்படி ஷஹீதானார் என்றால், அவர் உஹது போர்க்களத்திலே ஒரு கை வெட்டப்பட்டு மறு கை வெட்டப்பட்டு உடலே பிளக்கப்பட்டு அந்த களத்திலே ஷஹீதான போது
அவருடைய உடலை தஃபன் செய்வதற்கு அழைத்து செல்கிறார்கள். அவருடைய உடலை தஃபன் செய்வதற்கு அழைத்து செல்கிறார்கள். அவருடைய முகத்தை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் முகம் தெரிகிறது. யார் இந்த முஸ்லிம்? இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இவரை போன்று வாழ வேண்டும் என்று நினைத்தார்களே, யாரும் இப்போது நினைப்பார்களா இது போன்ற சாவு மரணம் வேண்டும் என்று? புதைப்பதற்கு ஆடை கூட இல்லாத நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியாக அவருடைய முகத்தை மூடிவிட்டு அந்த கால்களுக்கு சில இலைகளை போட்டு அந்த இலைகளை வைத்து மூடிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரியாவிடை கொடுத்தார்கள் தன்னுடைய அன்பு தோழருக்கு. அந்த முஸ்அப் பின் உமைரின் தியாகத்தை இந்த நாளில் நினைவு கூறுகிறேன். நமக்கு தொழுகை இழந்து வருவதற்கும், இந்த சமூகத்திற்காக களமாடுவதற்கும், இந்த இஸ்லாத்திற்காக பேசுவதற்கும், இந்த இஸ்லாத்திற்காக பகை சம்பாதிப்பதற்கும், இந்த மார்க்கத்திற்காக நிற்பதற்கும் எது தடை செய்தது? முஸ்அப் பின் உமைரின் தியாகத்தை நினைவு கூறுகிறேன். ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அற்புதமான நாளில் நமக்கு எல்லா பிறநாளும் மகிழ்ச்சியான நாள் தான். இன்றைக்கு ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இறைவா இந்த உலகில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்ற ரசூலுல்லாஹ் என்ன பிரார்த்தனையை கேட்டார்களோ அதே பிரார்த்தனையை கேட்க வேண்டிய சூழல் வருவதற்கு முன்பாக நாம் நம்முடைய சமூக பொறுப்புகளை உணர்ந்து நாம் இந்த ரமலானில் என்னென்ன பயிற்சி எடுத்தோமோ அந்த பயிற்சிகளை மிகச்சரியாக சமூக களத்திலே பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கம் தழைத்தோங்கி நிற்பதற்காக, இந்த மார்க்கம் உயர்ந்து நிற்பதற்காக நமக்கு அல்லாஹ் அளித்த எல்லா வாய்ப்பு வசதிகளையும் பயன்படுத்தி நாம் மார்க்கத்தில் களமாடுவோம். அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக.